ஓகேம்மா. டான்ல உள்ளவங்க ஒரு டீம், மத்தவங்க எல்லாரும் ஒரு டீமா இருங்க. யார் ஏ டீமா இருக்கீங்க? டான்ல ஏ டீம். சரி, ஓகே. யார் ஏ டீம்? இப்ப 2 பேருமே இல்லையா? சரி, இன்னைக்கு டான்ல இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஓகே, ஓகே. பி டீம் வந்து மத்தவங்க எல்லாருமே. இங்க வந்து இன்னைக்கு ஒரு தம்பி தான் இருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இங்க மந்த்லி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இங்க நிறைய பேர் வரல. அதனால நீங்க மட்டுமே டீமா இருங்க. சரி, எக்ஸாம் போனாலுமே கிளாஸ் கவனிக்கலாம். தெரியும்ல, 1 hour தான். அதனால கவனிக்கலாம். ஆனா அந்த பிள்ளைங்க வந்து வரல. சரி, ஓகேம்மா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றீங்களாமா? ஏ டீம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. டான்ல. ஓகே, ஓகே. ஆன்லைன்ல உள்ளவங்க ஆன்சர் பண்றீங்களா? பி டீம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. செகண்டுக்கா. ஓகே, செகண்டுக்கா. ஓகேம்மா. ஏ டீம். டாடுக்கா. ஓகே. பி டீம். தேர்டுக்கா. ஏ டீம். டாடுக்கா. பி டீம். செகண்டுக்கா. கேட்டுக்கா. ஏ டீம். ஜீரோக்கா. ஜீரோக்கா. ஃபர்ஸ்டா. ஓகே. பி டீம். செகண்டுக்கா. செகண்டுக்கா. என்னங்க பாட்டு? ஏ டீம். இது வந்து பிராக்டிஸ் பண்ற பாட்டா? என்ன பாட்டுக்கா? சரி, ஓகே. பி டீம். ஃபோர்த்துக்கா. ஏ டீம். அங்க என்ன ரகசியம் போயிட்டு இருக்கு? தேர்ட் ஒன்னுக்கா. இதுக்கு யாருமே ஆன்சர் பண்ணணும்? பி டீமா? செகண்டுக்கா. செகண்டுக்கா. ஓகே, ஓகே, ஓகேம்மா. ஏ டீம். அக்கா இது பி டீம் தான். செகண்ட் ஒன்னுக்கா. செகண்ட் ஒன். பி டீம். ஃபர்ஸ்ட்டுக்கா. ஓகேம்மா. இந்த கொஸ்டினுக்கு தானம்மா ஃபர்ஸ்ட்? ஆமாங்கக்கா. ஓகே. இந்த லாஸ்ட் கொஸ்டின். ஏ டீம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கா. ஃபர்ஸ்ட் ஒன்க்கா. ஓகே, ஓகே. எவ்வளவு மார்க் எடுத்திருப்பீங்க? ஃபுல்லா? ஃபுல். செக் பண்ணிடுவோம். வெரி குட். ஃபுல் மார்க். கிளாப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லலக்கா. வெரி குட். நான் எதுவுமே ஓகே. சொல்லல. இதே மாதிரி எல்லா லெசனுக்கும் நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு தியரம் டெஸ்ட் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எப்பக்கா? ஆமாங்கக்கா. சொல்லியிருந்தேன். அக்கா எங்களுக்கு தெரியாதுக்கா. நாளைக்கு வந்து நீங்க செகண்ட் தியரம் படிச்சுட்டு வாங்க. இப்போ உட்காந்து ஃபர்ஸ்ட் தியரம் படிக்கணும். சரி, ஓகே. நாளைக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் தியரம் படிச்சுட்டு வாங்க. ஓகே தானே? அடிப்படை விகித சம தேற்றம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடி தியரம்.
இது மூணுமே ஒரே தீர்த்தோட பேர் தான். யாராவது கூற்று மட்டும் சொல்லுங்கம்மா. ஸ்டேட்மெண்ட் மட்டும் யாராவது சொல்லுங்க பாப்போம். அக்கா நான் சொல்ல சொல்லுங்கம்மா. ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கத்திற்கு வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. வெரி குட். பிரித்ததா கிடையாது, பிரித்தது கிடையாது, பிரிக்கும் நினைக்கிறேன். பிரிக்கிறதா? ஓகே, வெரி குட், சூப்பர். இதுல என்ன நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம், நிரூபிக்க வேண்டியது என்னன்னு யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தேற்றமா? சொல்லுங்கம்மா. அக்கா AD/DB AE/EC. ஓகே, வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு இங்க உள்ள 2 பேருமே இங்கிலீஷ் மீடியம் வரல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th சாப்டர். ஓகேப்பா, நீங்க இங்கிலீஷ் மீடியம், உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அதை கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு நடத்திட்டாங்களான்னு தெரியல, அதனாலதான் கேட்கல. பிபிடி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 4வது லெசன் இன்னைக்கு பார்க்கலாமா? 3rd லெசன் நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம அதுக்கு குட்டி குட்டி லெசன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம அப்புறமா நம்ம எதெல்லாம் விட்டுருக்கோமோ அது பார்த்துக்கலாம். சரி, 4th சாப்டரோட பேர் என்னமா? வடிவியல். வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் சொல்லுங்கம்மா. ஜாமெண்ட்ரி. வெரி குட். இப்போ வந்து பிரகதீஸ்வரன் இங்கிலீஷ் மீடியமா ப்ரமோட் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே, சொல்லலாம், தப்பு இல்ல, சும்மா சொன்னேன் நானு. ஓகே ஓகேப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டு முக்கோணங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ட்ரையாங்கிள்ஸ்ல ஒரு 2 டைப் பார்க்க போறோம். சர்வசம முக்கோணம், வடிவொத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2த்த பத்தி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா இந்த லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சர்வசம முக்கோணம்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்குன்னு பேஜ் நம்பர் சொன்னீங்கன்னா கூட ஈஸியா இருக்கும். பேஜ் நம்பர் என்னமா? 4th சாப்டர் எதுல ஸ்டார்ட் ஆகுது? 167க்கா. 167. ஓகேப்பா, இது 167 கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். 163 வந்துட்டேன். ஓகே, 165ல பேசிக்கா. ஓகே, ஓகே ஓகேப்பா. கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள் அண்ட் சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது சர்வசமம் கான்க்ருவென்ட் அப்படின்றதோட சிம்பல் யாருக்காவது தெரியுமா? நம்ம படிச்சிருப்போமே. 3 கோடு இருக்கும் அதுவாப்பா? வெரி குட், வெரி குட், கரெக்ட். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதேதான். மட்டு அந்த கணக்குல பார்த்தோமா? அதுதான். அதுக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து நான் 5 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேமா. எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 5னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு பதிலா நீங்க 5 சப்ஸ்டிட் பண்ணலாம். அதாவது எக்ஸ் டு 5 1 தான் அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ y ஈக்குவல் டு 5னா என்ன அர்த்தம்? ஒய்க்கு பதிலா 5 நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம்னு அர்த்தம். 5 ஈக்குவல் டு 5னா 5னா 5 தான் அப்படின்னு. இத வந்து வேற எந்த நம்பருமே சமம்னு நம்மளால சொல்ல முடியாது. 5னா 5 தான், அதுக்கு பேர் தான் கான்க்ருவென்ட். மாத்தவே முடியாது. 5னா 5 தான். 5 எப்படி சொல்ல முடியும்? 5ன்னு தான் சொல்ல முடியும். 2 பக்கமுமே சமமா இருந்தா அதுதான் சர்வசமம், கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேரு கான்க்ருவன்ட், சர்வ சமம். இது வந்து இது மாதிரி இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம்னா ஈக்குவல் டு போடுவோம். இதுதான் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரவீன், இப்ப நம்ம 4th சாப்டர் போயிட்டோம்ப்பா. ஓகேவா? இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். சரி, நிக்கின்ற ஐடியில இருக்கீங்களேம்மா, நீங்க யாரு? சரி, ஓகே ஓகே. இப்போ அதுல வந்து 2 முக்கோணம் கொடுத்திருந்தாங்க. முதல் முக்கோணம் ஒரு ட்ரையாங்கிள்ல சர்வ சம முக்கோணம் கொடுத்திருந்தாங்க. கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்னா, இந்த முக்கோணம் இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கோ அது இருந்தா சரியா ஈக்குவலா தான் இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு சர்வ சம முக்கோணம், கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஆனா நம்ம இப்ப ரெண்டுமே சமமா இருக்கு அப்படின்னா அதை பத்தி நம்ம என்ன படிக்க போறோம்? அதை பத்தி இங்க ஒண்ணுமே படிக்க போறது கிடையாது. நம்ம படிக்க போறது எதை பத்தி அப்படின்னா, சிமிலர் ட்ரையாங்கிள் பத்தி தான் படிக்க போறோம். அதாவது வடிவொத்த முக்கோணங்கள் பத்தி படிக்க போறோம். வடிவொத்த முக்கோணம்னா என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஆங்கிள் வந்து ஒரு 60 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஆங்கிள் ஒரு 60 டிகிரி இருக்கலாம். இங்க வந்து 3 இருந்ததுன்னா இங்கேயும் ஒரு 3யோ இல்ல 4ஓ ஏதோ ஒண்ணு இருக்கலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பெரிய முக்கோணம் இருக்கு அப்படின்னா அந்த முக்கோணத்துக்குள்ள இந்த முக்கோணத்தை வச்சீங்கன்னா கரெக்டா ஃபிக்ஸ் ஆகும். 2 முக்கோணத்தையும் ஒன்னா வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு வடிவொத்தவை அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இது இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஃபேஸ் கட் எப்படி இருக்கும்? அம்மா மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, இல்ல அப்பா மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்க அம்மா மாதிரியே ஆயிட முடியாது, அப்பா மாதிரி ஆயிட முடியாது. ஆனா பார்க்க எப்படி இருப்பீங்க? உங்க அம்மா மாதிரியோ இல்ல அப்பா மாதிரியோ இருக்கலாம். பிரகதீஸ்வரன் ஏதோ சொன்னீங்களே, கேட்கலையாக்கா? கேக்கலப்பா, இப்ப சொல்லுங்க. நல்ல வேலைக்கு. என்ன சொல்றாங்க? அவங்க ஊர்ல அவன விஜய் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்களாம். வந்து விஜய். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம்பா. இப்ப நான் இப்ப பே பண்ணேன்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமையா? 27ஆம் தேதிக்கா. ஓகே ஓகே. நான் வந்து நெட் கிடைக்கலன்னு டக்குன்னு ரீசார்ஜ் பண்ண வேற ஒரு நம்பருக்கு டக்குன்னு பண்ணிட்டேனோன்னு டவுட், அதனாலதான் கேட்டேன். சரி, ஓகே. இப்ப வந்து பிரகதீஸ்வரன் வந்து பாக்கிறதுக்கு எப்படி இருக்காங்க? விஜய் மாதிரி இருக்காங்க. ஆனா விஜய் ஆயிட முடியாது பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன் அவங்க டேலண்ட்ல அவங்க ஒரு ஆக்டராவோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆகலாம். ஆனா இப்போ இப்ப வந்து பிரகதீஸ்வரன் இப்போதைக்கு எப்படி இருக்காங்க? 10th படிக்கிறதுனால பிரகதீஸ்வரன் வந்து இந்த மாதிரி குட்டியா இருக்காங்க. ஆனா விஜய் வந்து எப்படி இருக்காங்க? கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்காங்க. ஆனா பார்க்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. சரியா? இதுக்கு பேர் தான் சிமிலர், வடிவொத்தவைன்னு சொல்லலாம். 2 பேரும் எப்படி இருப்பாங்க? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா இவங்க ஆயிட முடியாது. ஆனா பார்க்க இவங்க மாதிரியே இருப்பாங்க. ஃபேஸ் கட் எப்படி இருக்கும்னா இவங்கள மாதிரியே தான் இவங்களுக்கு இருக்கும். இந்த கையெல்லாம் வந்து இவங்கள மாதிரியே தான் இவங்களுக்கு இருக்கும். கால் இவங்கள மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த ஹைட் எல்லாம் ஒன்னா இருக்காது. ஆனா பார்க்க இவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தா அது பேர் சிமிலர், வடி ஒத்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் என்ன சிமிலரா இருக்கீங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா என்ன அர்த்தம்னா, என்ன கொஞ்சம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இத மேக்ஸ்ல நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நமக்கு வந்து 2 முக்கோணம் கொடுத்து வச்சிருப்பாங்க. முக்கோணம் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரியா? 2 முக்கோணம் கொடுத்திருப்பாங்க. இது 2ம் வடி ஒத்தவையா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. சிமிலர் ட்ரையாங்கிளா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டா, இத கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஒரு 4 ரூல் இருக்கு. ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. விதிமுறைகள் ஒரு 4 இருக்கு. அதுல
ஏதாவது ஒண்ணு ஆப்ட் ஆனாலுமே அதை வந்து நம்ம வடிவத்தவை சிமிலர்னு சொல்லிடலாம். இப்ப எப்படி வந்து இவங்க ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம இவங்க 2 பேரும் சிமிலர்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இதுக்கு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். ஒண்ணு வந்து ஏ ப்ராப்பர்ட்டி, இது என்னன்னு தமிழ்ல நான் சொல்றேன், இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டி, அடுத்து ஏஏ ப்ராப்பர்ட்டி, இன்னொன்னு எஸ்எஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்க இப்படி கூட எழுதிக்கோங்க, ஏஏ ப்ராப்பர்ட்டி, அடுத்தது எஸ்எஸ்எஸ், அடுத்து எஸ்ஏஎஸ், இப்படி கூட எழுதிக்கோங்க, ஆர்டரா இருக்கும். இது 4த்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து விதிமுறைகள், ப்ராப்பர்ட்டிஸ். வடிவொத்தவை, ஒரு முக்கோணம் 2 முக்கோணம் வந்து வடிவொத்தவையா சிமிலரா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி 4 ரூல் இருக்கு நம்ம கிட்ட. அதுல ஏதாவது ஒண்ணு ஓகே ஆனா கூட அதை வந்து சிமிலர்னு நம்ம சொல்லலாம். இப்ப வந்து உங்க கை வந்து, இப்ப என்னோட கை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்னு வச்சுக்கோமே, உங்க கை கொஞ்சம் வந்து குட்டியா இருக்கும். அந்த கை இதுல நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இந்த என் கையில உங்க கை வச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஃபிக்ஸ் ஆகும். ஆனா சமமா இருக்காது. இந்த அளவுக்கு இந்த விரலும் இந்த அளவுக்கு இந்த விரல்லாம் இருக்காது. ஆனா இதுல இது ஃபிக்ஸ் ஆகும். அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் வடிவத்தவை. இப்போ வந்து ஒரு முக்கோணம் வந்து செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. அதுல போய் நான் தூக்கிட்டு போய் இந்த மாதிரி முக்கோணத்தை நான் ஒண்ணு போட்டு வைக்கிறேன். இது இதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகுதா? இந்த முக்கோணம் இதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகுதாமா? இல்லக்கா. இல்ல. அப்படின்னா இது வந்து வடிவத்தவே கிடையாது. ரெண்டுமே முக்கோணம் தான், ஆனா ரெண்டுமே ஃபிக்ஸ் ஆகல. ஏன்னா அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. அப்போ அந்த வந்து செக் பண்றதுக்கு தான் இந்த 4 ரூல். இப்ப இந்த ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. ஏஏஏ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஆங்கிள் ஆங்கிள் ஆங்கிள். அதாவது 2 முக்கோணத்தை கம்பேர் பண்ணும்போது அதோட ஆங்கிள்ஸ் 3 ஆங்கிளுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதை வடிவத்தவனே சொல்லலாம். தமிழ் மீடியம் வந்து கோணம் 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 ஆங்கிள் ஆங்கிள், கோணம் கோணம். 2 முக்கோணத்தை கம்பேர் பண்ணும்போது 2 கோணம் மட்டும் சமமா இருந்தது அப்படின்னா, இங்க 60னா இங்க 60, இங்க 70னா இங்க 70, இப்படி இருந்தது அப்படின்னா அத வந்து நம்ம வந்து ஏஏ ப்ராப்பர்ட்டி பக்கம் பக்கம் 2 முக்கோணத்தை நீங்க கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வந்து ஏஏ ப்ராப்பர்ட்டிமா, கோணம் கோணம் 2 கோணம் மட்டும் சமமா இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து வடிவத்தவைன்னு சொல்லலாம். ஓகேவா? தேர்ட் எஸ்எஸ்எஸ் ப்ராப்பர்ட்டினா சைடு சைடு சைடு, பக்கம் பக்கம் பக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப 2 முக்கோணத்துக்கு இந்த பக்க அளவும் இந்த பக்க அளவும், இது 4னா இது 4, இது வந்து 5னா இதுவும் 5, இது வந்து 6னா இதுவும் 6, இது மாதிரி 3 பக்கமுமே சமமா இருந்தது, அளவுகள் சமமா இருந்தாலும் அதை வந்து நம்ம வடிவொத்தவை அப்படின்னு சொல்லலாம், சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது தேர்டு. ஃபோர்த் பாருங்க, எஸ்ஏஎஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ்ஏஎஸ்னா என்னவா இருக்கும்? பக்கம் பக்கம் கோணம் பக்கமாக்கா. வெரி குட் வெரி குட். பக்கம் கோணம் பக்கம், சைடு ஆங்கிள் சைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சைடு சமமா இருக்குமா, 2 பக்கம் வந்து சமமா இருக்கும், ஒரு கோணம் சமமா இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டி படி இது வடிவொத்தவை சிமிலர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த 4 ரூலையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணிதான் சம்ஸ் போட போறோம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த 4th சாப்டர் நீங்க பாக்குறதுனால அந்த தியரம் அதுல என்ன ப்ரூஃப் அப்படின்றத டெய்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் எப்பனாலும் உங்கள்கிட்ட கேட்பேன். நம்ம சம்ஸ் எல்லாமே அது மாதிரிதாம்மா இருக்கும். நான் இப்போ ஒரு சம் போட்டேன்னா, இப்போ வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு, இந்த முக்கோணத்துல வந்து இப்படி இப்படி எடுத்துக்கிறோம், ஒரு சம்ல இப்படி இப்படி எடுத்துக்கிறோம். அப்ப இது வந்து என்ன எந்த தியரம் யூஸ் பண்ணோம்னு கேட்பேன். சில சம்ல எப்படி எடுத்துப்போம்,
இது அப்புறம் டிவைட் பை இந்த டேம், திஸ் டேம் டிவைட் பை திஸ் டேம், இந்த மாதிரி எடுத்துப்போம். அப்ப இது என்ன தியரம்னு கேட்பேன். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே, அதனால கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வாங்க. 4th சாப்டர் படிக்கும் போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரம் யாருமே மறக்க கூடாது. டெய்லி ஒரு தியரம் எனக்கு டெஸ்ட் எழுதி காட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்னால நான் இப்போதைக்கு எதுவும் அப்படிலாம் இல்ல, கேட்பேன், எப்படினாலும் கேட்பேன், எழுத சொல்லுவேன், நீங்க படிச்சுட்டு வாங்க. சரி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல யாருக்காவது டவுட் இருக்காமா? யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சரிம்மா, நெக்ஸ்ட் சம்முக்கு போலாம். வேற சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அது நான் வந்து ஒரு ஒரு டைம் சம்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? SAS ப்ராப்பர்ட்டி, SS ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுபடி சிமிலாரிட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குமா, அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சம் போடும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சம் போடும்போது சொல்லி தரட்டுமா, இப்பவே சொல்லி தரட்டுமா? சம் போடும்போது சொல்லுவாங்க. சம் போடும்போது சொல்லி தரட்டுமா? சரி, ஓகே. இப்போதான் ஃபர்ஸ்ட் 4வது சாப்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். இதுல வந்து சம்ஸ் எல்லாம் ஒன்னு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமா. நீங்க 4வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா தியரம் தேற்றங்களை படிச்சுக்கோங்க. அடுத்து ஜாமெண்ட்ரி, இது ரெண்டுத்தையும் முக்கியமா பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் வந்து நான் சொல்லி தரதுல உங்களுக்கு எதெல்லாம் வந்து நல்லா கிளியரா இருக்கும் எல்லா சம்ஸையும் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா 4th சாப்டர் வந்து ஒண்ணுமே டிஃப்ரெண்டா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க போட்டு பார்க்கணும், அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த சாப்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால முக்கியமா இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் தியரமும் ஜாமெண்ட்ரி மட்டும் நல்லா கம்பல்சரி பாத்துக்கோங்க. மத்ததெல்லாம் ஓவரலா சும்மா பாத்துக்கோங்க, டைம் கிடைக்கும் போது போட்டு பாருங்க. சரிம்மா, இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து போடுற சம் எல்லாம் கேட்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஷோ தட் ட்ரையாங்கிள் பிஎஸ்டி சிமிலர், இதுக்கு தான் வடிவொத்தவை அப்படின்றதுக்கு சிம்பிள் தான்மா இது. வடிவொத்தவைனா சிமிலர், அதோட சிம்பிள் தான், குறியீடு தான் இது. ட்ரையாங்கிள் பிக்யூஆர், அதாவது முக்கோணம் பிஎஸ்டியும் முக்கோணம் பிக்யூஆரும் வடிவொத்தவை, சிமிலர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. தமிழ் மீடியம் கொஸ்டின் பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு 4.1. அதுல என்ன சொல்லிருக்காங்க, முக்கோணம் பிஎஸ்டியும் முக்கோணம் பிக்யூஆர் இது ரெண்டும் சிமிலர், வடிவொத்தவை அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரிம்மா, இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு சம்ஸ் நான் சொல்லித்தரேன் பாருங்க. பிஎஸ்டி, அதாவது இந்த முக்கோணத்தை தனியா எடுத்து எழுதிக்கிறீங்க. அப்படின்னா எப்படி எழுதலாம், பிஎஸ்டி அங்க என்னென்ன அளவு இருக்கு, இது 2, இது 4. அடுத்து முக்கோணம் பிக்யூஆர், அப்ப முக்கோணம் பிக்யூஆர் எப்படி இருக்கு, பிக்யூஆர் பில இருந்து கியூ வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ பில இருந்து கியூ, இது ஒரு 2, இது ஒரு 1, ஆட் பண்ண எவ்வளவுமா, 3. 3. இங்க வந்து பில இருந்து ஆர் வரைக்கும் எடுத்துக்கணும். அப்படின்னா பில இருந்து இது வரைக்கும் 4, இதுல இருந்து இது வரைக்கும் 2, அப்படின்னா 4 + 2 6. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். இந்த சைடு மாதிரிதான் இந்த சைடு இருக்கு. அப்ப நம்ம எப்படி எடுத்துப்போம், பிஎஸ் டிவைட் பை பிக்யூ, ஏன்னா ஒரே பக்கத்துல இருக்குல்ல, அப்படின்னா இத 2 டிவைடர்ல நம்ம எடுத்துக்கலாம், பிஎஸ் டிவைட் பை பிக்யூ. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா பிடி டிவைட் பை பிஆர்னு எடுத்துக்கலாம், பிடி டிவைட் பை பிஆர். அதே மாதிரி இந்த பேஸ் வேல்யூ நமக்கு இது வந்து இணையா இருக்கிறதுனால இது நம்ம கம்பேரே பண்ண தேவையில்லை, ஏன்னா அங்க அளவுகளுமே இல்லை. அதனால இது ரெண்டும் கம்பேர் பண்ணி சேமா வந்தாலே நம்ம வந்து சிமிலர், வடிவொத்தவைன்னு எடுத்துக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த பாருங்க, முக்கோணம் இதுலயும் பி இருக்கு, இதுலயும் பி இருக்கு, ரெண்டுத்துலயுமே கோணம் பிபி சமமா தான் இருக்கு. அப்போ 2 பக்கங்கள் மட்டும் சமம் நம்ம ப்ரூஃப் பண்ணா போதும். எஸ்ஏஎஸ் விதிமுறைப்படி இதை வந்து சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். என்ன சொல்றேன்னு புரியுதா?
ரெண்டு முக்கோணமா நம்ம பிரிச்சு எழுதிக்கிட்டோம். ரெண்டுத்துலயுமே பீன்றது காமனா இருக்கு. ரெண்டு முக்கோணத்துலயுமே பொதுவா பி இருக்குமா? இங்க எஸ் இருக்கு, இங்க டி இருக்கு. எஸ்டி தானே இருந்தது, இங்க கியூஆர் இருந்ததா? அளவுகள் சொல்லுங்கம்மா. இது என்ன அளவு? கரெக்ட் தான்க்கா. அளவு சொல்லுங்க. எவ்வளவுமா? 2 2. இன்டு இங்க எவ்வளவுமா? 4க்கா. 4. இங்க 2க்கா. 2. இங்க கியூ பில இருந்து கியூ வரைக்கும் 3. இது வந்து 6. ஓகே ஓகே. இதுல வந்து ஒரு கோணம் ரெண்டுத்துலயுமே சமமா இருக்கு. ஓகே, அப்போ ஒரு ஆங்கிள் சமமாயிருச்சு. பேலன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? பிஎஸ் டிவைட் பை பிக்யூ. பிஎஸ் டிவைட் பை பிக்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? பிஎஸ் ஓட வேல்யூ 2, பிக்யூ ஓட வேல்யூ 3. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்தை எடுத்துப்போம். பிடி டிவைட் பை பிஆர். பிடியோட வேல்யூ 4, பிஆரோட வேல்யூ 6. இதை கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் போகும். இது கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ். அப்போ 2/3 2/3 தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே 2/3 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் சமமா இருக்கு. அப்போ எஸ் ஏ எஸ் ப்ராப்பர்ட்டி படி என்னென்ன நமக்கு சிமிலர்? பிஎஸ்டியும் பக்கம் கோணம் பக்கம் எஸ் பிஎஸ்டி சிமிலர் டு பிக்யூஆர். இந்த ரெண்டு முக்கோணங்களும் இங்க கோணம் போட்டுக்கோங்க. முக்கோணம் ரெண்டும் வடிவத்தவை அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளவுதாம்மா. இது வந்து 2 மார்க்ஸ் தான். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா பாருங்க. அக்கா எனக்கு ஒரு டவுட். கேளுங்கம்மா. அங்க பிக்யூஆர் முக்கோணம் இருக்குல்லக்கா, அதுல 3 6 நீ எடுத்துருக்கோம். இப்போ அந்த முக்கோணம் எப்படி இருந்தது? பி கியூ ஆர் எஸ் டின்னு இருந்தது. நமக்கு பில இருந்து கியூவோட வரைக்கும் வேணும். இது வந்து 2 கொடுத்திருந்தாங்க, இது 1 கொடுத்திருந்தாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வேணும். இது 4 கொடுத்திருந்தாங்க, 2 கொடுத்திருந்தாங்க. பெரிய முக்கோணமா எடுத்தா அதோட அளவு வேணும்னா இந்த 2யும் 1யும் கூட்டி 3 வச்சுக்கிட்டோம், 4யும் 2யும் கூட்டி 6ன்னு வச்சுக்கிட்டோமா? ஓகேக்கா. சரி. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அக்கா நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நிக்கின்ற அந்த ஐடியில இருக்கிறது யாருமா? இளையராணிக்கா. ஓகே ஓகே. இல்ல என்கிட்ட சொல்லியே அதான் கேட்டேன். சும்மா கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாக்குறீங்களா? ஆமாக்கா. சரிம்மா. என்னம்மா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? ஓகே ஓகேம்மா. இதுலயே செகண்ட் பாருங்க. இப்போ நீங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இதுவும் அதேதான். பிஎஸ்டியும் பிக்யூஆரும் சமம்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? பில இருந்து ஓகே, இத பார்த்து அப்படியே அங்க சொல்றீங்களா? அதுல எழுதி காமிக்கட்டுமா? இத பார்த்து அப்படியே சொல்றீங்களாமா, இல்ல இங்க வரைஞ்சுக்கிட்டுமா? இத பார்த்தே சொல்றோம்க்கா. இத பார்த்தே சொல்லிடுவீங்களா? கரெக்டா? சரி. பிஎஸ் டிவைட் பை பிக்யூவா? வேல்யூ சொல்லுங்க பாப்போம். பில இருந்து எஸ் வரைக்கும் எவ்வளவு? இருங்க, நான் எனக்காக ஒரே ஒரு டைம் எழுதிக்கிறேன், நீங்க சொல்றது கரெக்டான்னு செக் பண்றதுக்கு. பிஎஸ்டிக்யூஆர் இதோட வேல்யூ என்னம்மா? பில இருந்து எஸ் வரைக்கும் எவ்வளவு? 2க்கா. 2. இது 3. இது 10. 2 3க்கா கீழ. ஓகே ஓகே. பிஎஸ் ஓட வேல்யூ எவ்வளவுமா? 2க்கா. 2. பிக்யூ ஓட வேல்யூ 2 + 3க்கா. 2 + 3 கூட்டி போட்டுருவோமா? 2 + 3 5. 5. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் எழுதலாம். பி டி பை பி ஆர். பிடியோட வேல்யூ எவ்வளவு? 2க்கா. 2. பிஆர் ஓட வேல்யூ 2 + 3 5க்கா. 5. 2 + 3 5. அவ்வளவுதான். ரெண்டு பக்கமுமே சமமா வந்துருச்சு. கோணம் இதுலயும் பி இருக்கு. பெரிய முக்கோணமா எடுத்துக்கிட்டாலும் பி வரும், பிஎஸ்டி எடுத்துக்கிட்டாலும் பின்ற கோணம் வருது. அப்போ எஸ்ஏஎஸ் விதிமுறையின் படி, ப்ராப்பர்ட்டி படி இது வந்து சிமிலர் வடிவொத்தவை அப்படின்னு நீங்க எழுதிடலாம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா?
டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஈஸியான சம் தான், 2 மார்க் தான். எங்க தான்ல மத்தவங்களா இருக்காங்களா? ஓகே. இல்ல கேமரா ஒரு சைடா வச்சுட்டு கிளம்பிட்டீங்களோன்னு பார்த்தேன். ஓகே சரிம்மா. ஓகே நெக்ஸ்ட் சம் போவோமா? ஓகே போலாம்க்கா. நெக்ஸ்ட் பாருங்க. சரிங்கம்மா, இங்க பாருங்க. இப்போ 4.2ல என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஆக இருக்குமா? நம்ம வந்து இது வந்து ரெண்டும் வடி ஒத்தவையா சிமிலரா நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. ரெண்டும் சிமிலரா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. சரி, இப்ப நம்ம செக் பண்ணிடலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் வடி ஒத்தவையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இங்க உள்ள அந்த முக்கோணங்களை பார்த்தாலே தெரியும். இந்த அளவு மாதிரிதான் இந்த அளவு இருக்கு. ஏபி மாதிரிதான் இந்த பிக்யூ இருக்கு. அப்போ ஏபி டிவைட் பை பிக்யூன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பிசி மாதிரி இந்த முக்கோணத்துல எந்த பக்கமா இருக்கு? பிசி மாதிரி இந்த பக்கத்துல எந்த முக்கோணம் இருக்கு? சரி, கியூஆர். வெரி குட். இந்த பேஸ் மாதிரி இந்த தானே இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப இதை எடுத்துக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்ப்போம். ரெண்டும் ஈக்குவலா வருதான்னு செக் பண்ணுவோம். அங்க என்ன ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எங்கக்கா? எங்கயா? அங்கதான். என்ன உடம்பு சரியில்லையா? போர் அடிக்குதா? என்ன பண்ணலாம்? அங்க யார் பட்டை எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? லட்சுமிக்கா, இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை. சாமிங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிதான். ரொம்ப பக்தி மயமா வந்திருக்கீங்களா? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் மூஞ்சி சரி பார்க்க சரி. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படிதான் இருப்பாங்களா? மூஞ்சி பார்க்க முடியாது அந்த மணிக்கு. சரி சரி. நீங்க காலெல்லாம் கீழே போட்டு இந்த பக்கம் நல்லா சென்டருக்கு வாங்க. இந்த சிவா என்னக்காச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நான் சொல்லி தரேன். கணக்கு நடக்கும். இல்ல நீங்க கிளாஸ் வந்து போர் அடிக்குது இல்ல வேண்டான்னு நினைச்சா கூட நீங்க அங்க இருந்தே மற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல உங்களுக்கு மட்டும் சொல்லல, இங்க எல்லாருக்குமே தான் சொல்றேன். சரி ஓகே, இந்த சம் பாருங்கம்மா. நமக்கு வந்து இந்த பேஸ் பாக்குறதுக்கு இந்த ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், இது ரெண்டும் கரெக்டா வருதான்னு. அப்புறமா வந்து நம்ம ஆங்கிள் செக் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்து நமக்கு பாக்குறதுக்கே தெரியுது ரெண்டுமே வந்து செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. அப்படின்னா இங்க 90, இதுவும் 90 நமக்கு நல்லாவே பாக்குறதுக்கு தெரியுது. அப்போ இந்த ரெண்டு கோணங்களும் சமம் தான். ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் சமம்னு நமக்கு தெரியுது. இப்போ பக்க அளவுகள் சமமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இப்ப பக்க அளவுகள் எப்படி செக் பண்ணுவோம்? PQ டிவைட் பை ஏபி. அப்ப PQயோட வேல்யூ என்ன? 3. ஏபியோட வேல்யூ என்ன? 6. அதை நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணி கட்டா இதுலயே போட்டுறேம்மா. நீங்க இதுலயே கூட பாத்துக்கோங்க. நம்ம இதே வேல்யூ தான் அங்க நான் எழுத போறேன். சரி, PQயோட வேல்யூ 3, ஏபியோட வேல்யூ 6. 3/6 3 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3 வருது. ஓகே, இப்ப அடுத்து இந்த பேஸ் வேல்யூ பார்க்கலாம். QR டிவைட் பை BC. QR வேல்யூ என்ன? 4. BC யோட வேல்யூ என்ன? 10. 4/10. இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். அப்ப 2 கீழே வந்து 5 வந்துடும்.
2/5. இங்க பாருங்க, இங்க 1/2 வந்திருக்கு, இங்க 2/5 வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல். 1/2வும் 2/5யும் ஈக்குவல் கிடையாதுல்ல, இப்ப நாட் ஈக்குவல். அப்ப ரெண்டுமே நாட் ஈக்குவலா இருக்கிறதுனால நீங்க எப்படி எழுதணும்? இட்ஸ் நாட் சிமிலர். இந்த ட்ரையாங்கிள் வந்து இதுக்கு சிமிலர் கிடையாது. இந்த சிம்பிளை போட்டு இதை இப்படி அடிச்சிங்கன்னா நாட் சிமிலர், வடிவத்தவை கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்படி கூட போட்டுக்கலாம் ஃபைனலா. therefore triangle ABC not similar triangle PQR அப்படி கூட எழுதிக்கலாம். அவ்வளவுதான். இல்ல இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கூட எழுதிக்கலாம். corresponding sides are not proportional, therefore ABC is not similar to PQR. தமிழ் மீடியத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இல்லை. அப்படி தெரியுதுல, நமக்கு வந்து நாட் ஈக்குவல் வந்துருச்சுன்னா சமம் கிடையாது. அதனால முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் பிக்யூஆருக்கு வடிவத்தவையாக அமையாது அப்படின்னு எழுத வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்காமா? ஒன் மோர் சொல்லிடுங்கக்கா. இதுல இந்த பி ஆங்கிளும் கியூ ஆங்கிளும் சமமா? ஏன்னா அது 90 டிகிரில கரெக்டா இருக்கு. இப்போ இந்த பக்கங்களை வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம், அவ்வளவுதான். இதுல PQ மாதிரி இதுல AB இருக்கு, அதனால PQ/AB. இங்க 3 வேல்யூ இருக்கு, இங்க 6 வேல்யூ இருக்கு. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/2. இது முடிஞ்சிருது. இப்போ அதே மாதிரி இந்த பேஸ் இங்கதான் நமக்கு வேல்யூ இருக்கு, அதனால அதை எடுத்துக்கிறோம். QR மாதிரியே இங்க BC இருக்கு. அப்ப QR டிவைட் பை BC. QR ஓட வேல்யூ 4, BC ஓட வேல்யூ 10. ரெண்டுத்தையும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2/5 வருது. இங்க 1/2 கிடைச்சிருக்கு, இங்க 2/5 இருக்கு. ரெண்டும் நாட் ஈக்குவல், அதனால இது வந்து வடிவத்தவையாக அமையாதுன்னு எழுத வேண்டியதான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போவோமா? போலாங்க்கா. ஓகேமா, சரி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது வந்து கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் போட முடியும். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களையும் கூட்டினா என்ன வேல்யூ வரும்? 3 கோணத்தையும் கூட்டினா என்ன வேல்யூ வந்தா அந்த முக்கோணம்? 180 டிகிரிக்கா. வெரி குட், கரெக்ட். யார் சொன்னது? பிரகதீஸ்வரன். மோனாக்கா. மோனா பிரகதீஸ்வரன் சொன்னாங்க. சரி, கிளாப் பண்ணுங்க. பண்ணுங்கடா. வெரி குட், சூப்பர். பண்ணுங்கக்கா. ஆன்லைன்ல பண்றாங்க பாருங்க, மத்தவங்க எல்லாம் பண்றாங்க. ஹலோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பண்ணல. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. சரி, ஓகே. சரி, ஒரு முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் கூட்டினா நமக்கு 180 வரணும், சரியா? அதுதான் வந்து ஒரு முக்கோணம். இப்போ இந்த முக்கோணத்துல பாருங்களாமா, இதுல வந்து கோணம் P யோட வேல்யூவை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த முக்கோணத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த முக்கோணத்தையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ இதுல வந்து ஒரே ஒரு கோணம் தான் இருக்கு. இந்த கோணமும் தெரியாது, இந்த கோணமும் தெரியாது. ஆனா இந்த முக்கோணத்துல பாருங்கம்மா, இது 60. இது வந்து இப்படி போட்டிருந்தா அதுக்கு என்ன வேல்யூ? 90. வெரி குட், 90. 90. அப்போ 60 90 கூட்டினா எவ்வளோ? 540கா. 540. 150. 150. சரி, முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் கூட்டினா என்ன வேல்யூ வரும்? 180கா. 180. அப்போ இந்த பக்க வேல்யூ என்னவா இருக்கும்? 150கா. நாங்க வந்து 60 இருக்கா. 150ல 30 இருக்குக்கா. 30 இருக்கும். வெரி குட். எப்படி சொன்னீங்க? இங்கே 150 வந்துருச்சு, அங்க 30. சூப்பர், கரெக்ட். இப்போ முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் கூட்டினா 180 வரணும், அது நமக்கு தெரியும். ஒரு பக்கம் வந்து 90 இருக்கு, ஒரு பக்கம் 60 இருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 150 வருது. மொத்தம் வந்து நமக்கு 180. அப்ப 180ல 150 மைனஸ் பண்ணா 30. அதுதான் இந்த பக்க வேல்யூவா இருக்கும். ஓகே, தெரியுது நமக்கு. ஆனா நம்ம இப்ப போட்டது வந்து இந்த முக்கோணத்துக்கு வேல்யூ. ஆனா நமக்கு எது தேவைன்னா இந்த முக்கோணத்துல வேல்யூ வேணும், சரியா? அதனால இந்த முக்கோணம் வடிவத்தவை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த P வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப அதை எப்படி போட போறோம் பாருங்க.
நமக்கு பக்க அளவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எது பார்க்க எது மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். கோணம் இங்க இருக்கு 90, இங்கேயும் கோணம் 90 இங்க இருக்கு. இந்த ஏபி மாதிரி இதுல பார்க்க எந்த அளவுமா இருக்கு, எந்த பக்கம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். வெரி குட், ஆர்கியூ இருக்கு. இதே மாதிரி இங்க இது இருக்கு. அப்போ இது 3 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ ஏபி டிவைடட் பை ஆர்கியூ டிவைட் பண்ணீங்கன்னா 3/6. கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 வந்துருது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஏசி மாதிரி எந்த அளவு இருக்கு இங்க இந்த இந்த முக்கோணத்துல? ஆர்பி. ஆர்பி, வெரி குட், ஆர்பி. அப்போ இங்க வந்து 3√3 இருக்கு, இங்க வந்து 6√3 இருக்கு. இந்த √3 கேன்சல் ஆயிடும். 3யும் 6யும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 வருது. ஓகே, 1/2 கிடைச்சிருது. நெக்ஸ்ட் இந்த பக்க வேல்யூ பிசி, இங்க பிக்யூ, அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்ப்போமா? அப்போ 6/12 கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா 1/2. அப்ப மூணுமே 1/2 1/2 1/2 வந்துருது. அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி இது? அது வடிவத்தவைக்கா? வடிவத்தவை. எந்த விதிமுறையின்படி இது வடிவத்தவை? எஸ்எஸ்எஸ். வெரி குட், எஸ்எஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா 3 பக்கமுமே நமக்கு சமம் வந்துருது. என் புக்ல இருக்கா? இல்ல இல்ல, இல்ல ஸ்டார்டிங்ல நீ அதே போட்டுருக்கு பாருங்க. அதுலயே போட்டிருக்கா? அத வச்சுதான் சொன்னீங்களா? அது புக்காக்கா? அது புக் தான். சரிக்கா. 3 பக்கமுமே சமம் அப்படின்னா எஸ்எஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி படி இது வந்து வடிவத்தவை நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல என்னென்ன கோணங்கள் இருக்கோ அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். இப்போ இது 90, இது 90, இது 60னா இந்த பக்கமும் 60ஆ தான் இருக்கும். இது வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப அதே மாதிரி இதுவும் நமக்கு என்னன்னு தெரியாது. இதை கண்டுபிடிச்சா இதுவும் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க, இது ரெண்டுத்தையும் கூட்டி வர ஆன்சர்ல 180 மைனஸ் பண்ணீங்களா, அதேதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. முக்கோணம் இந்த பி ஆங்கிளும் சி
இப்ப ஸ்கிரீன் தெரியுதா பாருங்கம்மா. ஸ்கிரீன் வந்துருச்சா பாருங்க. வந்துருச்சுக்கா. ஓகே ஓகே. இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து சொல்றேன் பாருங்க. 3 சைடுமே நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி 1/2 1/2 1/2 எடுத்துட்டோமா, அப்ப எஸ்எஸ்எஸ் விதிமுறையின்படி 3 பக்கமுமே சமமா வந்ததுனால இது ரெண்டும் சிமிலர் வடிவத்தவை எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், இந்த பி மாதிரி தான் இந்த சி வேல்யூ இருக்கிறதுனால ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சின்னு எடுத்துக்கிறோம். ஒரு முக்கோணத்தோட 3 பக்கத்தை கூட்டினா 180. 2 பக்க அளவு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா 90 60 ரெண்டுமே இருக்கு. 90 60 கூட்டினோம்னா 150. அப்ப 180 மைனஸ் 150 30. அதுதான் நமக்கான ஆன்சர். அப்ப ஆங்கிள் பி யோட வேல்யூ 30. அவ்வளவுதாம்மா. 100 டிகிரி எப்படி வந்தது? எதுமா 90 டிகிரி டோருக்கு பாருங்க. இப்படி போட்டிருந்தா அதுக்கு பேர் என்ன வேல்யூ? 90 தான் அர்த்தம். செங்கோண முக்கோணம்னா என்ன பண்ணுவோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி போடுவோம்ல, இதுக்கு 90 தான் அர்த்தம். இங்க இது மாதிரி போட்டிருக்கனால இது 90 நம்ம வச்சுக்கிறோம். ஓகே ஓகேக்கா. சரிம்மா. ஓகே, இதே மாதிரி பயிற்சியில என்னென்ன சம் இருக்கு பாருங்க. இப்போதைக்கு நம்ம போட்ட மாதிரி. ஃபர்ஸ்ட் சம்க்கா. ஃபர்ஸ்ட் சம் இருக்கா? ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் சம் மட்டுமே போட்டுவாங்க. எப்படி போடுவீங்க? ஏஇ டிவைட் பை ஏசி பி ஏடி டிவைட் பை ஏபி இதே மாதிரி போடுங்க. பின்னத்துல இருந்தாலும் போடலாமே, போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுல எப்படிமா போடுவீங்க? எந்தெந்த பக்கத்தை எதுல இருந்து உங்களுக்கு போட தெரியும்? இங்க இருந்து பிரிச்சுக்கலாமா? சில இருந்து கியூ. இந்த பக்கால உங்களுக்கு தெரியாதா? அப்ப அதை விட்டுருங்க. பில இருந்து சி இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுது. இந்த பக்கமும் இந்த பக்கம் எப்படி இருக்கு? இது ஒரு தனி முக்கோணமா இருக்கு. அப்புறமா இது ஒரு பெரிய முக்கோணம் மாதிரி இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு பக்க அளவு தான் தெரியுது உங்களுக்கு, 2 கோண அளவு தான் தெரியுது. அப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சம் போடுங்க, இந்த செகண்ட் சம் ட்ரை பண்ணுங்க. நான் நாளைக்கு சொல்லித்தரேன். சும்மா ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ சும்மா போடுங்க, பாக்கலாம் எல்லாரும் எப்படி போடுறீங்க. நமக்கு வா இங்க பாருங்க, 3 பக்க அளவு. இதுவும் கூட நீங்க எடுத்துக்கலாம். அங்க வேல்யூஸ் இல்ல, அதனால நம்ம எடுத்துக்கல இது வரைக்கும். இதுல பாருங்களேன், பேஸ் இதுவும் நீங்க டிவைட் பண்ணிக்கணும். அது மாதிரி இதையும் நீங்க டிவைட் பண்ணிக்கணும். ரெண்டும் சமம்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல உருவாகிற கோணத்தோட அளவு என்னமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட கோண அளவு எவ்வளவு? ஒரு நேர்கோடோட கோணம் 0. இந்த பக்கம் என்னத்துல முடியும்? 80 80 தான் இருக்கு. பாகைமணியில எவ்வளவு அளவுமா இருக்கு? 180. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் இருக்குமே, அதுக்கு பேர் என்ன? நேர்கோடு. நேர்கோடு. ஓகே. 90 பாகைமணி இருக்குன்னா நேர்கோடு. ஓகே, இங்க என்ன அளவு ஃபார்ம் ஆகும்? 90 அப்ப இங்க என்ன இருக்கும்? 90 இருக்கும். 90. அப்ப 90 பிளஸ் 90 180. அதுதான் ஒரு ஸ்ட்ரைட் லைனோட கோணம். எப்ப சொன்னீங்க? 80 சொன்னீங்க. முன்னாடி 180 நான் சொன்னக்கா. 180 சொன்னீங்களா? என் கால 80 தான் விழுந்தது. முன்னாடியே அதான் சொன்னீங்களா? சரி, சொல்லியிருந்தா ஓகே, வெரி குட். அப்போ ஒரு வட்டத்தோட மொத்த கோண அளவு எவ்வளவுமா? வெரி குட். யார் சொன்னது? நீங்க கிடையாது, பிரகதீஷன் கிடையாது. கேர்ள் வாய்ஸ் வந்தது யாரு? மோகனாஸ்ரீ. வெரி குட். கிளாப் பண்ணுங்கம்மா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 2 பாகைமணி வச்சீங்கன்னா என்ன ஆயிடும்? ஒரு வட்டம் ரெடி ஆயிரும்.
இதுல ஒரு 180, இதுல ஒரு 180 அப்படின்னு என்ன அர்த்தம்? 360. பாகைமணி எப்படி ரெண்டா பிரிச்சீங்கன்னா இதோட வேல்யூ 90, 90, இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90. அப்ப அதையும் கூட்டினாலும் 360 கரெக்டா வரும். இப்படிலாம் நீங்க வட்டத்தை பத்தி நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது கேட்டாலுமே ஈஸியா இருக்கும். அப்படின்னா இப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன்மா, இது வந்து 110ன்னு இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? யார் சொல்றான்னு பாக்கலாம். இது 110, இதோட வேல்யூ எவ்வளோ? கவிதா என்ன சொன்னீங்க? கரெக்ட் தான், சொல்லுங்க. சொல்லுங்க. எவ்வளவுமா? 45 கிடையாதுமா. நான் சொல்றேன். சொல்லுங்க. 110 இருக்காக்கா? 55 கிடையாது. 70. யார் சொன்னது? எப்படி சொல்றீங்க? 110 இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெரி குட். இப்போ ஒரு இத ஃபுல்லா நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைனா வச்சுக்கோங்கம்மா. இது ஒரு கோணம், இது 110 இங்க இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 70 தானே இருக்கும். ஏன்னா மொத்தமா நீங்க 180 தெரியும் உங்களுக்கு. ஒரு நேர்கோடோட கோணம் 180. 110 அங்க இருக்குன்னா பேலன்ஸ் 70 தான். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. யாருக்கு? வெரி குட். அங்கெல்லாம் சிரிக்கிறாங்களே, அப்ப அது பொய்யா இருக்குமா? இல்ல பிரகதீஸ்வரன் தானே கண்டுபிடிச்சது ஆன்சரு. சரி சரி பிரகதீஸ்வரன் தான் கண்டுபிடிச்சாங்க. கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். வெரி குட். ஓகே ஓகேமா, அவ்வளவுதான். அப்ப இது 70ன்னு நமக்கு தெரியுது. அப்ப இந்த கோணமும் 70, இந்த கோணமும் 70. அப்படின்னா இந்த ரெண்டு முக்கோணத்தையுமே நீங்க கம்பேர் பண்ணி எக்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே வடிவத்தமைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பக்கம் டிவைட் பை இந்த ஹோல் டேம், இந்த டேம் டிவைட் பை இந்த டேம் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. சரியா? ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் தெரியலனா கூட நாளைக்கு நான் சொல்லித்தரேன். பாதி நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். இது இந்த டேம் டிவைட் பை இந்த டேம், இந்த டேம் டிவைட் பை இந்த டேம்னு வச்சுட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான். சரி ஓகேமா. இந்த 2 சம் மட்டும் ஹோம்ஒர்க் போட்டு வாங்க. லேட்டா வராதீங்கம்மா, கிளாஸ் மிஸ் ஆயிரும். சரி ஓகே. தேங்க்யூ. பாய். குட் நைட். பாய். பாய் 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 பாய்.